உங்களில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ளவுஸில் இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆம்கோலோட சுற்றளவு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு. எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கழுத்து 3 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட கழுத்து எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி லைனிங் கிளாத் மேலே அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் 3 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் கழுத்தோட ரெடி அளவு இருக்கு இல்லையா, நம்ம அடித்து திருப்பி இருப்போம் இல்லையா, அங்கேருந்து ஆம்கோல் வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 5.5 இன்ச் இருக்குது. கழுத்தோடைய அகலம் 3 இன்ச் எடுத்திருந்தோம். அதோட இந்த 5.5 இன்ச்சை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 8.5 இன்ச் நமக்கு கிடைக்கும். இந்த 8.5 இன்ச்சை தான் நம்ம மார்க் பண்ணணும். இதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த 8.5 இன்ச்சை வச்சுட்டு ரஃபாக நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கழுத்துக்கு சென்டரில் வச்சு இந்த மாதிரி ரஃபாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் பேக் சைடு ஆம்கோல்லேருந்து கீழே இடுப்பு வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் 7.5 இன்ச் இருக்குது. தையலுக்காக சேர்த்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 8 இன்ச்சை கீழே இடுப்போட சுற்றளவை மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு மேலே நம்ம ஆம்கோலோட சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா ரஃபாக, அந்த இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோலோட அளவையும் கீழே இடுப்பில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அளவையும் இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ கிராஸாக கோடு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதோடைய அளவு என்னன்னு பாருங்கள். இப்போ 1/2 இன்ச் தான் நமக்கு கீழே இடுப்போட சுற்றளவு ஆம்ஹோல் சுற்றளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரு 1/2 இன்ச் தான் ஆம்ஹோலோட சுற்றளவு டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ மேலே மார்க் பண்ணதை இந்த மாதிரி ரஃபாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆம்ஹோலோட அந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தான் ஆம்ஹோலோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும்.